குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் எல்லோருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா, கண் திருஷ்டி தாங்க. ஒரு நல்ல துணிமணி மாற்ற முடியலைங்க, வண்டி வாகனம் வாங்க முடியல, ஒரு இடம் வாங்கி சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீடு கட்ட முடியலைங்க. மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்தாலே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிருது. என்னமோ தெரியல, புதுசாக வீடு கட்டி வந்த பின்னாடி ஒவ்வொருத்தரும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய சகோதரிகள் அதுக்கான பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடிப்படை காரணமே கண் திருஷ்டி, ஓமல் தாங்க. அப்போ இந்த கண் திருஷ்டி இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது. அப்போ நெகட்டிவான விஷயங்கள் வெளியிருந்து வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஆகிற இந்த பாசிட்டிவான எனர்ஜினால தான் நம்மளுடைய சமநிலை மனநிலை குழப்பமான மனநிலைக்கு போகுது. ஒரு மனிதனுடைய மனநிலையை, அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை உடைச்சாலே அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளே வந்துடும். ஏன்னா மனநிலையை பொறுத்து தான் அவனுடைய எண்ணங்கள் செயல்படுது. எண்ணங்கள் செயல்படும் பொழுது தான் அவனுடைய செயல்கள் வடிவத்துக்கு வருது. அப்போ அந்த செயல்கள் எல்லாம் என்ன சொல்லுது, என்ன கேட்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ மனநிலை சரியில்லாத போது செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி அது நல்ல காரியமாக இருக்கும்? எந்த விஷயமாக இருக்கட்டும், நல்ல முடிவே எடுக்க முடியாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த கண் திருஷ்டிங்கிறத எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கமே. என்னங்க இது, யாரோ நம்மளை பார்க்குறாங்க, ஏதோ அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, அந்த எண்ணங்கள் திருஷ்டியாக நம்மளை எப்படிங்க தாக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம பேசலாம். வாதத்துக்கு மருந்து இருக்குங்க, விதண்டாவாதத்துக்கு என்றைக்குமே கிடையாது. ஏன்னா அவரவர்கள் பட்டால்தான் அவரவர்களுக்கு வழிவரும் பொழுது தான் அதை அவர்கள் உணருவார்கள். அதுக்கு காலம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏதோ அதுக்காக அவங்களுக்கு துன்பமும் பிரச்சனை தான் இதை உணரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுத்தாட்கூடிய ஒரு தெய்வ அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தின் ஆகப்பெரிய நேர்மறை சக்திகள், அதாவது பாசிட்டிவிட்டியான இந்த எனர்ஜினால் மட்டும்தான் இந்த மாதிரியான நெகட்டிவான எனர்ஜிகளை நம்ம எதிர்கொண்டு நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் சிரித்து பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்க, எப்பவுமே நட்போடு இருக்காங்க அப்படிங்கிறக்காக அவர்கள் நல்லவர்களாக இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே நம்மளை நல்லதான் விதமாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க. அது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். என்றால் சிரித்து கொண்டே வீட்டுக்குள்ளே வருவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே உங்களுக்கு என்னென்னே தெரியாது, பல பிரச்சனைகள் உருவாகும். என்ன நல்லாத்தானே இருந்தோம், எல்லாமே நல்லாத்தானே போயிட்டுருந்துச்சு, ஆனால் இப்படி நடக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடயம் என்ன அப்படின்னா, அந்த பர்சன் அவர்களுடைய எண்ண அலைகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி என்னவா இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே வரையில் அந்த எனர்ஜியை அவங்க எப்படி பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இதெல்லாமே அடக்கமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர்கள் வெளித்தோற்றம் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டும் உங்களை துவேஷமாக கெட்ட எண்ணங்களை வஞ்சகமாக அவர்கள் அந்த எண்ணங்கள், அந்த மௌனமாக வார்த்தைகளை போட்டு அவர்களுக்குள்ளே உங்களை உருட்டிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து அப்படிப்பட்ட மனிதர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து அனுமதிச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரிங்களா? நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சில எல்லைகளுக்கு மீறி தாண்டக்கூடாதுங்கிறது முன்னோர்கள் வைத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் திண்ணைன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த திண்ணை ஏன் வச்சுருந்தாங்க தெரியுங்களா? எல்லோருக்கும் ஒரு இளைப்பாறுவதற்கு ஒரு இடமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வழிப்போக்குவர்களும் அந்த வெயில் காலத்தில் சோர்ந்து வர்ற காலத்தில் கொஞ்சம் உட்காந்து இளைப்பாரி
படுத்து உறங்கிட்டு போவதற்கும் அது உதவியாக இருந்துச்சு. அதை விட முக்கியமான ஒரு சூட்சம் அதுக்குள்ளே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்படி வரக்கூடிய அந்த எண்ணத்துடன் வரக்கூடியவர்களை அந்த திண்ணையோடு வைத்து பேசி அனுப்பி அவர்கள் விடுவார்கள். அது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும். உறவுன்னா என்றைக்கோ வர்ற உறவுகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு விருந்து கொடுத்து நம்ம அனுப்புகிறோம். 1 நாள் 2 நாள் தங்குறாங்க போகிறாங்க, அது வேறு. இந்த தினமே அக்கம் பக்கத்து தெருவிலிருந்து சாயந்தரமான ஒரு 4 மணி 5 மணி ஆனால் வந்து உட்காந்துக்குவாங்க பார்த்தீங்களா. அப்புறம் என்ன சமையல், மதியம் சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கையில் ஒரு கேரக்டர் உள்ளே வரும். அப்புறம் என்ன சமையல், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏது இப்படிம்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. சாப்பிட்ற நேரத்தில் அவங்கள நம்ம வெளியே விட மாட்டோம். ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படிம்போம். இது அனுதினமும் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. ஏதோ ஒரு நேரம் இல்லை 2 நேரம் வந்தாங்க போனாங்க, ஏதோ இருந்துச்சு பிடிச்சோம் கொடுத்தோம் அப்படின்னா அது வேறு. அப்படி உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதே மாதிரி அதை விட சிறப்பானது என்ன அப்படின்னா, அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னா ஏதாவது அரிசி பருப்பு உதவிகள் இது மாதிரி செஞ்சுக்குங்க. அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க வீட்டிலேயே போய் ஒரு உதவி செஞ்சு அதை கொடுத்துட்டு வந்துடுங்க. கடைக்கன்னிக்கு போனீங்கன்னா ஒரு அரிசி வாங்கிட்டு வந்தேன், பருப்பு வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க ஒரு 500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தால் வச்சுக்கோமா, அப்படி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதையே நீங்கள் கொஞ்சம் விலக்கி வைத்தே அந்த உறவுகளை பாதுகாத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த திஷ்டி ஓமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. அப்படி வரும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் தான். அப்போ அனுதினமும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நேரமாவதும் விளக்கு போடுங்கள், விளக்கேற்றி வழிபடுங்கள். அந்த வழிபடும் பொழுது அந்நியர்கள் யாரும் இல்லாத மாதிரியான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாட்டில் நீங்கள் அனுதினமும் நீங்கள் வழிபடும் ஒரு வழிபாடுங்கிற என்பது உங்கள் குடும்பத்துக்கானது. விசேஷங்கள் வரும் பொழுது 4 பேர்த்த கூப்பிட்டு சாமி கும்பிட்றோம் போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு. சரிங்களா. இந்த ஒரு சில விஷயங்கள் சில நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் 10 பேர் வரையில் நம்ம படை போட்டு சாமி கும்பிட்றோம் விளக்கேற்றுறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் அனுதினமும் நம்ம நம்ம பூஜை அறையில் நமக்காக வணங்கும் பொழுது யாரும் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தினரை தவிர அந்நியர்களை நீங்கள் அனுமதிப்பதில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாகவே இருங்கள். அந்நியர்கள் என்பது யார் வேண்டுமானால் இருக்கலாம். உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர், சில நேரம் தாய் தந்தையாக கூட இருக்கலாம். இவ்வளோதான், சூட்சமமாக சொல்லிட்டேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். சரிங்களா. என்ன இது அப்பனம்மாவையே வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே விடுங்க. அதுக்கான சில எல்லைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் இருக்குது, அதுக்கான சில உண்மைகள் இருக்குது. எல்லா உண்மைகளையுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய ரகசியங்கள். அதை மறைக்கிறதுனால நம்ம பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா. நம்மளுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. சரிங்களா. சிறுக சேர்த்துட்டு ஒரு 2 நகை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த தெருவே கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. நகை எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த ஊர் பெருமைக்கெல்லாம் எதை செஞ்சிங்கனாலுமே அது இந்த கண் திருஷ்டிங்கிற மிக கொடூரமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே மாட்டக்கூடியதாக தான் இருக்கும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய சகோதரிகள் உண்மையை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க கேட்குறதே இல்லை. எதிர்கேள்வி நிறைய கேட்குறாங்க. அது இப்படி இது எப்படின்லாம் கேட்குறாங்க. எங்கள்கிட்டயே கன்சல்ட்டிங் வர்றவங்க, ஃபோனில் கன்சல்ட் பண்ணுறவங்க, ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுறவங்கெல்லாம் இது கேட்குறாங்க. எப்படிங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க, அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு அனுபவித்து பாருங்கள். அப்பொழுது தான் அது உண்மை புரியும். இங்கே உண்மை இல்லாமல் முன்னோர்கள் எதையும் வகுத்து வைக்கவில்லை. முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதையில்தான் நாம் பாரம்பரியமாக கற்றுணர்ந்து அதன் வழியாக தலைமுறையாக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இது என்னுடைய வாக்கு கிடையாது, என்னுடைய முன்னோர்களுடைய வாக்கு, தாய் மாசாணியின் வழிநடத்தில் வரக்கூடிய வாக்கு. இதை நல்ல ஒரு அற்புதமான சிந்தனையுடன் நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைக்கு நிச்சயமாக உங்களை அறியாமலே உங்கள் தலை ஆமா என்று அசையும். ஏனென்றால் அவ்வளோ உண்மைகள் இதில் இருக்கிறது. எதை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும்னு முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா. அதனால் அதன் இடத்துல அவர்களை நீங்கள் வைத்து கொண்டால் மட்டும்தான்
இந்த உலகத்தில் எந்த உறவுகளும் காயப்படாமல், முதலில் நாம் காயப்படாமல் நாம் வாழ முடியும். எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாத்துக்கும் நம்மளால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், எல்லோரும் என்னால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். கொடுத்து எந்த உறவையும் நாம் காப்பாற்ற முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நினைத்தீர்கள் என்றால் வெறுத்து ஒதுக்கித்தான் வாழ வேண்டிய சூழலுக்கு இவர்களெல்லாம் உங்களை துவம்சம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால் உதவி செய்யுங்கள். உங்களுடைய நிலையை தாண்டி, உங்களுடைய தகுதியை தாண்டி யாருக்கும் உதவி செய்யாதீங்க. குறிப்பாக கடன் வாங்கி சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்யவே செய்யாதீங்க. இதுக்கு ஒரு சிறப்பான பதிவு அடுத்தது போடுறேன். சரிங்களா? இந்த கடனுக்கு ஜாமீன், கடனுக்கு கையெழுத்து போடுறது, கடனுக்கு முன்னாடி நிற்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதனுடைய விளைவு என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நம்மளுடைய பதிவிலேயே பாருங்கள், எத்தனை சகோதரிகள் அவர்களுடைய வேதனையை பகிர்ந்திருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். உண்மை தெரியும். பாதிக்கப்பட்டவர்கள்தான், அவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். பாதிக்காத வரைக்கும் நம்ம எப்போவுமே நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு தான் இருப்போம். ஆனால் அந்த நிலை வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக கேள்விக்குறியாகும் பொழுது தான் எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு, இப்படியெல்லாம் நம்ம தவறு பண்ணிட்டோமே, யாராவது ஆலோசனை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற இந்த சுய புத்திக்கெல்லாம் வருவீங்க. சரிங்களா? அதனால் இந்த கண் திருஷ்டி என்பது நாமளாக ஏற்படுத்தி கொள்வது. அதனால் எந்த ஆடம்பரத்தையும் வெளியே காமிக்காதீங்க. அதுக்காக நம்ம வண்டி வாகனம் வாங்கி வெளியே போகாமல் வீடு கட்டி, நல்ல வீடு கட்டியெல்லாம் வாழாமல் இருக்க முடியாது. அதற்கெல்லாம் சில பரிகாரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிடுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இது பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுக்கு இதை நீங்கள் பகிரும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நல் விழிப்புணர்வு ஏற்படும். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அற்புதமான ஆன்மீகம், மாசாணி தாயுடைய அற்புதங்கள், ஜோதிடம், ஜாதகம், இந்த மாதிரி பரிகாரங்கள், அதே மாதிரி இந்த பில்லி, சூனியம், ஏவல், இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வாக நிறைய போட்டிருக்கோம். நம்ம அதையெல்லாம் நல்லா கேட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்துக்களை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் யாருக்குச்சியாவது ஏமாறுங்க. வெறுமனே போய் ஏமாறாதீங்க. அவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? அதனால் தெளிவாக இருங்க. இதுக்கு தீர்வு ஒன்றே ஒன்று தாங்க. நான் சொன்னது தான். வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கங்க. ஒரு வேளையாவது விளக்கு போடுங்க. நேரமே இல்லை என்று புலம்பாதீங்க. அப்புறம் நல்ல விஷயத்துக்கு நேரமே இல்லாமல் போயிடும். அந்த தெய்வத்தை வேண்டுவதற்கும், நம்ம தெய்வத்துடைய அனுகிரகத்தை அடைவதற்கும் நம்ம வீட்டை கோயிலாக வச்சா தான் நம்மளோட மனசு அந்த இடத்துல தெய்வத்தன்மையாக மாறும். கோயிலாக நீங்கள் அலைவதை விட உங்கள் வீட்டை கோயிலாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். சுத்தபத்தமாக இருங்க, மனசை தெளிவாக வைங்க. நிச்சயமாக தாய் மாசாணி என்றைக்கும் உறுதுணையாக இருப்பாள். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்.